ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் சிசா சோல்ட். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, LRSAM ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த LRSAMனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் குஷா. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. இந்தியா கிட்ட ஆகாஷ், பராக்-8 அண்ட் ரஷ்யன்ஸோட S-400 சொல்லி 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்து இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பராக்-8 இந்தியா இஸ்ரேல் ஜாயிண்ட் வெஞ்சரில் உருவாக்கின ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அடுத்தது முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரஷ்யன் S-400 வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணிருக்கோம். நம்ம 5 ஸ்குவாட்ரன்ஸ் கண்டி சைன் பண்ணியிருந்தோம். பட் நம்மளுக்கு 3 ஸ்குவாட்ரன்ஸ் வந்துருச்சு. இன்னும் 2 ஸ்குவாட்ரன்ஸ் 2026 எண்டில் வந்துடும். இது என்ன எதனால் டிலேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாரினால தான் டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் குஷாக்கு வருவோமே. ப்ராஜெக்ட் குஷா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் S-400க்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம உருவாக்குறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இன்டர்செப்டர்ஸ் வந்து நம்ம உருவாக்க போகிறோம். M1, M2, M3. M1 வந்து ஷார்ட் ரேஞ்ச், M2 மீடியம் ரேஞ்ச், M3 வந்து ஹை ரேஞ்ச். ஸோ இந்த 3 ரேஞ்சுக்கும் நம்ம வந்து உருவாக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 5 ஸ்குவாட்ரன்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு CCS அப்ரூவல் கொடுத்துட்டாங்க IAFக்கு. இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,700 கோடி ரூபாய். இதுக்கு வந்து நம்ம டைம்லைன் வந்து செட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அது 2028 செட் பண்ணோம். பட் ப்ராஜெக்ட்ஸோட டிலே காரணமாக 2030 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி ஒன்னோட ஒன்று இன்டெகிரேட் ஆகி ஒர்க் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த LRSAM வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இன்டெகிரேட் ஆகி ஒர்க் ஆக போகுது. இது இந்தியாவோட மல்டிலேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் முக்கியமான ஒரு பங்காக இருக்க போகுது. இதை யார் யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா DRDOவும் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் ஜாயிண்ட் வெஞ்சர்லஸும் உருவாக்க போகிறாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸாக ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு கிடைக்க போகுது. இது எதெல்லாம் அழிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ், க்ரூஸ் மிசைல், பலிஸ்டிக் மிசைல், அது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்த் ஆப்ஜெக்ட்ஸையும் இதால் சென்ஸ் பண்ணி அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது சீக்கிரமாக வந்தால் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.